गोपिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्गित वामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। मोहन षडगोपाय रंगनाथ सरद्विषं श्रीरंगवीरवेदान्तानि रंगनारायणौ सदा नमः सर्वेभ्यः स्वागतम्। பழைய பாட்டு சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இன்னைக்கு பேஜ் நம்பர் 8 பார்க்கணும். பிரயத்னா பிரயத்னங்கள் ஸ்தானங்கள், எழுத்துக்கள் உண்டான ஸ்தானங்கள் என்னன்னு நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கு உண்டான பிரயத்தனம்னா எஃபெக்ட், முயற்சி. நம்ம ஒரு எழுத்துக்கள் சொல்றதுக்கு முயற்சி பண்றோம்ல, அது பத்தி இப்போ விசாரமானது இதுல பண்றேன். பிரயத்தனங்கள் மொத்தம் 5 + 16 பிரயத்தனம் விதமா பிரயத்தனம். அதனால்தான் நம்பர்ஸை பேக்கெட் பண்ணி காமிச்சிருக்கு. 5 + 7 26 சம்ஸ்கிருதத்துல. பிரயத்தனம் என்னன்றதா இங்க சொல்றேன். யதா சப்த பிரயோக இச்சா பவதி तदा कायाग्निना नाभिप्रदेशात् प्रेरितः प्राणवायुः ऊर्ध्वम् आक्रमन् मूर्धपर्यन्तं गत्वा प्रतिवर्तते. சொல்றதுக்கு இச்சா ஆசை. எப்போ நான் சப்தம் சொல்றதுக்கு ஆசைப்படுறோமோ பவதி ஏற்பட்ட காயாக்னினா அப்படின்னா, காயம்னா உடம்பு, அக்னினா நம்ம உடம்புலயே ஒரு ஹீட், சூடானது இருக்கும். வேணா தெரியும், அந்த பாடி ஹீட்னு சொல்றோமே. அந்த காயாக்னின்னா உடம்புல இருக்க ஹீட், நெருப்பு, அந்த அக்னி அதுவானது நாபி பிரதேசா, நாபிப்னா தொப்புள், அந்த பிரதேசம், அந்த தொப்புல இருந்து வயிற்றுடைய அந்த அடிப்பகுதியில இருந்து பிரதேசாத்து பிரேரிதா, பிரேரினா அனுப்பப்பட்டு, நம்ம பேசணும்னு ஆசைப்படுச்சு அந்த காத்தானது நம்மளுடைய தொப்புள்ள இருந்து எது பிராணவாயு, பிராணவாயுனாந்து பிரேரிதா அதை கிளப்பி அனுப்பிச்சு, அந்த பிராணவாயுன்னு ஊர்துவம்னா மேல் நோக்கி, ஆக்கிரமண் மேல் நோக்கி வந்து, மூர்தா பரியந்தம், மூர்தான வாயோட மேல் பகுதி சொன்னோம், அது வரைக்கும் அந்த தொப்புல இருந்து காத்தானது மேல வருது, வந்து மூர்தா பரியந்தம் கத்வா பிரதிநிவர்த்தது. பிரதிநிவர்த்தத நிவர்த்தனை திரும்பி போகுதுன்னு அர்த்தம். நம்ம எப்ப சப்தம் சொல்ல ஆரம்பிக்கிறோமோ நம்மளுடைய உடம்பு ஹீட் ஆனது அந்த பிராணவாயுவை தொப்புல இருந்து மேல் கிளப்பி எழுப்பி அந்த காத்தானது மேல வந்து அந்த மூர்தா பரியந்தம் வந்து திருப்பியும் போறது அப்படின்ற சொல்லியிருக்கேன் இந்த வாக்கியத்துல. பிரதிநிவர்த்தா சஹா வாயு முகம் பிராப்திய கண்டாதி ஸ்தானானி ஆகத்திய வர்ணானு அபிவனக்தி. அப்போ பிரதிநிவர்த்தகனா அங்கேருந்து வாயில போட்டு திரும்பி திரும்பி போறதுன்னு சொன்னல, அது பிரதிநிவர்த்தனா திரும்பி போன சஹா வாயு, அந்த காத்தானது முகம் கத்துவம், முகம்னா வாய், முகம்னா மூஞ்சின் அர்த்தம் இல்ல, வாயின் அர்த்தம், வாய்க்குள்ள நீ சொன்ன தாளுல அப்படி அந்தந்த ஸ்தானங்களை எந்த எழுத்து உச்சரிக்க போறோமோ அந்த கண்டமுதான ஸ்தானங்களை ஸ்தானானி ஆகத்திய அடைந்து வர்ணானு எழுத்துக்களை அபிவியனக்தி வெளிப்படுத்துகின்றன. அந்த காத்தானது மேல்படிக்க வந்து திரும்பி அது வாயில் உள்ள நம்ம எந்த எழுத்து உச்சரிக்க போறோமோ அந்த உச்சரிப்பு ஸ்தானத்துல போய் பட்டு அந்த எழுத்துக்களை வெளிப்படுத்துகின்றன. ததஹ சஹாயேவ வாயு கல விவரண விகாசாதான்னு கரோதி. அதே காட்டுதான், அதுக்கப்புறம் எழுத்துக்களை உண்டு பண்ணி சஹாய அந்த வாயுவே கல விவரண விகாசாதே கரோதி. கல விவரண தொண்டை, நம்ம எழுத்து தொண்டை
விரிச்சு இதுவாங்கல்ல அந்த கல விவரண விகாசம்னா அதை தொண்டை குழாய விகாசப்படுத்தி விகாசமா அந்த காத்தே பண்ணுறது. விகாசாதீன்னு கரோதி. ஏவஞ்ச இவ்வாறாக ஜிஹ்வாக்ர மத்தியமூலைஹி கண்டஸ்தானாபி அகாதார்த்தம் கலவிவரண விகாசார்த்தம் ச வாயோः சகாயபூதா கிரியா ஏவ பிரயத்னः இத்யுச்யந்தே. ஏவம் ச இவ்வாறாக ஜிஹ்வாக்ர மத்தியமூலைஹி ஜிஹ்வாவுடைய ஜிஹ்வா அக்ரம் மத்தியம் மூலம். ஜிஹ்வாக்ரம்னா நாக்கினுடைய நுனி நடு தொண்டை அடிப்பகுதி மூளைகி அவைகள்ல கண்டஸ்தானாதி அபிகாதார்த்தம் கண்டமுதான ஸ்தானங்கள் என்னென்ன எழுத்துக்கள் உண்டான ஸ்தானங்கள் சொல்லணும் அதை அந்த படுறதுக்கும் அந்த சவுண்ட் அந்த எழுத்து போய் அந்த காற்று போய் பட்டாதானே வரும் அந்த காற்று போய் படுறதுக்கும் கல விவரண விகாசார்த்தம் அந்த தொண்டை குழா விகாசம் விரிவடைகிறதுக்கும் ச அவைகளும் இந்த 3 காரியங்களும் வாயுன காற்றினுடைய சகாய பூதா கிரியா அதுக்கு உண்டான சகாயம் பூதா கிரியா அது காத்து போய் வரத்துக்கு என்ன எந்த கிரியானது இருக்கோ அதுக்குதான் பிரயத்னஹா இத்தி உச்சரித்து. சகாய பூதா கிரியா அந்த காத்து இவ்வளவு காரியங்கள் பண்றதுக்கு எது சகாயம் பண்றதோ எந்த எந்த செயல் கிரியான செயல் எது சகாய பூதாச கிரியான அதுக்கு பிரயோகம் பண்ணுகின்ற காத்தானது கிரியையானது எது இருக்கோ சாயேவ அதுதான் பிரயத்னஹா இத்தியுச்சதே. அதுதான் பிரயத்னம் என்று பெயர். ஏவன் ஏஷா பிரயத்னஹா துவிதா. இந்த எஃபெக்ட் ஆனது இந்த முயற்சியானது 2 விதம் படும். ஒன்று ஆபியந்தரஹ இன்னொன்று பாஹ்யஹ. ச இது ஆபியந்தர பிரயத்னம்னு ஒன்று பாக்கிய பிரயத்தனம்னு ஒன்று அப்படின்னு 2 பிரயத்தனங்கள். இப்பன்னா நம்ம எழுத்துக்கள் உண்டா பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல இருக்க நெருப்பானது பிராணவாயுவை தொப்புள்லேருந்து கிளப்பி மூர்தா பரியந்தம் வந்து பிரதி நிவர்த்தம் பண்ணுறது திருப்பி அனுப்புறது. திருப்பி அந்த காத்தானது நாக்கு முதலான ஸ்தானங்கள் அதாவது கண்டம் கழுத்து முதலான ஸ்தானங்களை பட்டு எழுத்துக்களை வெளிப்படுத்துகின்றன. அதே மாதிரி தொண்டை குழியை உடைவாக்கிறதுக்கும் அந்த காத்தானது விரிவுபடுத்துறதுக்கும் யூஸ் பண்றது. ஜிஹ்வாக்கிற மூலையில அந்த வாக்கு நுனி பேசுறதுக்கு சொல்லல நுனி மத்திய மூலம் அவைகளுக்கும் அது காரியங்களை 2 ஜிஹ்வா மூலங்களை பட்டு 4 முதல் ஸ்தானங்களை வைத்து உண்டாடுறதுக்கும் அந்த மூச்சு குழாயை விரிவுபடுத்துறதுக்கும் அந்த பேச்சு கொடுத்துக்கோசரம் சகாய பூதமா எந்த காத்து இருக்கோ அந்த காத்துக்கு தான் பிரயத்தனம் என்று பெயர். அந்த பிரயத்தனம் 2 விதம். ஆபியந்திர பிரயத்தனம் பாக்கிய பிரயத்தனம் அப்படின்னு இந்த பேராகிராஃபுடைய அர்த்தம். சந்தேகம் இருக்கா? திருப்பி சொன்னா சொல்றேன். அதுல ஆபியந்திர பிரயத்தனம்னா என்ன அப்படின்றத அடுத்த பேரோட சொல்றேன். ஓஷ்டாத் பிரபிருதி காக்கலக பரியந்தம் ஹாஸ்யம் இது விவகார. ஹாஸ்யம் அப்படின்ற பதம் இருக்கு. ஹாஸ்யம்னா என்ன அப்படின்னா ஓஷ்டம் உதடு ஆரம்பிச்சு ஓஷ்ட பிரபிருத்தினா அது முதற்கொண்டு உதடு ஆரம்பிச்சு காக்கலக தொண்டை குழி சொல்றோமே இந்த தரம் சொல்றோமே இந்த தொண்டை அந்த இது வரைக்கும் காக்கலக பரியந்தம் ஹாஸ்யம் அதுக்குள்ள இருக்க இடத்துக்கு என்னன்னு பேரு இந்த தொண்டை இருக்க ஆரம்பிச்சு உள் பகுதி தொண்டை வரைக்கும் இருக்கிறதுன்றது ஹாஸ்யம் அப்படின்னு பேரு இருக்கு. ஹாஸ்யம் இது விவகாரம். தத்ர சிதானா சானானா வாய்ஸ் பிரேக் ஆகுது. அபிகாதகா
प्रयत्नाः आभ्यन्तरा इत्युच्यन्ते तत्र இதெல்லாம் அந்த வாயின் இந்த வாயிலிருந்து சொன்ன இந்த இடம் சொன்னோம்ல இதுக்குள்ள ஆசை அந்தர்கதம் அதுக்குள்ளன்னு அர்த்தம். அந்தர்கதம்னா உள்ள இருக்குதுன்னு அர்த்தம். ஏதேஷாம் பிரயத்தனான இந்த பிரயத்தனங்கள்லாம் பண்ற முயற்சியானது இந்த உதல்ல ஆரம்பிச்சு தொண்டைக்குள்ள இருக்கிற பிரயத்தனமா இருக்கிறதுனால இந்த பிரயத்தனத்துக்கு வெளியே உள்பிரய அப்படின்னு இதுக்கு பேரு. அத்தையேவ ஏத்தே ஆபியந்தர பிரயத்தனா. அதனால இதுக்கு ஆபியந்தரம்னா உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால இது ஆபியந்தர பிரயத்தனம் அப்படின்னு இதுக்கு பெயர். ஆபியந்தர பிரயத்தனச்ச பஞ்ச. அந்த ஆபியந்தர பிரயத்தனம் 5 விதம். பஞ்சதான 5 விதம். ஆபியந்தர பிரயத்தனா ஸ்பிருஷ்டா ஈஷத் பிருஷ்டா பேர்னு வச்சுப்போம். தெரியுதா? பேர் வச்சுப்போம். பிருஷ்ட பிரயத்தனம்னு ஒண்ணு, ஈஷத் பிருஷ்ட பிரயத்தனம்னு ஒண்ணு, ஈஷத் விருதம் ஒண்ணு, விபுதம்னு ஒண்ணு, சம்பிரதம் அப்படின்னு 5 விதமான ஆபியந்தர பிரயத்தனம் 5 விதம் படும். பிருஷ்ட, ஈஷத் பிருஷ்ட, ஈஷத் விவிருத சம்பிரத பேதாத் அப்படின்னு 5 விதமாக சொல்றார். கேஷாம் வர்ணானாம் கே பிரயத்னாக இது இக பிரதர்ஷியந்தே. கேஷாம் வர்ணானாம் எந்த வர்ணங்கள், கே பிரயத்னாக எந்த பிரயத்தனம், ஒவ்வொரு வர்ணத்துக்கும் ஒரு உண்டா சொல்றோம். இது எந்த எழுத்து எந்த பிரயத்தனால உண்டாருது. இப்போ ஏற்கனவே எந்த எழுத்து எங்க உண்டாதுன்னு சொன்னோம். அந்த அந்த எந்த எழுத்துக்கள் உண்டாடுறதுக்கு எந்த பிரயத்தனம் யூஸ் ஆகுது, எஃபெக்ட் எந்த எழுத்து சொல்றதுக்கு எந்த நம்ம எஃபெக்ட் போடணும் அப்படின்றத பத்தி இதுல சொல்ல போறேன். கேஷாம் வர்ணானா எந்த வர்ணங்கள், கே பிரயத்தனாக அந்த ஒரு எழுத்து அது எந்த பிரயத்தனத்துல வரும், அதுக்கு என்ன முயற்சியானது நம்ம ஆபியந்தர பிரயத்துல எந்த பிரயத்தனம் பண்ணா இந்த எழுத்து உண்டாகும்ன்றத சொல்றதுக்கோசம் இது வந்திருக்கு. கேஷாம் வர்ணானாம் எந்த வர்ணங்கள், கே பிரயத்தனாக எந்த பிரயத்தனங்கள், இது இக பிரதர்ஷயந்தே இக இங்கு பிரதர்ஷயத்தை காமிச்சிருக்கோம் அப்படின்ட்டு சார்ட் போட்டு காமிச்சிருக்கா. யதா ஆபியந்தர பிரயத்தனாக மேல கொடுத்த 5 பேர் கொடுத்துருக்கா பாருங்க. மேல பிருஷ்டம், ஈஷத் பிருஷ்ட, ஈஷத் விவிருத சம்பிரதம் அப்படின்னு 5. போர்டு தெரியல. போர்டுல எழுதல, புக்ல இருக்குல்ல, அப்படியே என்ன போர்டுல எழுதி காட்டுறோமா? காமிச்சிருந்தது இப்ப காட்டலன்னு தெரியல, யாரோ அது மாத்தி வச்சிருக்காங்க. இவ்வளவு காமிச்சிருந்தது.
நான் போர்ட்ல எழுதல, போர்ட்ல எழுதி போடணுமா? புக்லயே இருக்கிறதுனால நான் எழுதி போடல. புக்கு பிடிஎஃப் இருக்கு அவங்க கிட்ட? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் பார்த்து. அப்ப ஸ்பிருஷ்ட பிரயத்தனங்கள்ல என்னென்ன வர்ணங்கள் உண்டாருது அப்படின்னு சொல்ற. வர்க்கீய வெஞ்சனம் பார்த்தோம்ல, எழுத்துக்கள் வர்க்கீய வெஞ்சனங்கள். வர்க்கீய வெஞ்சனங்கள்னா கவர்க்கம், சவர்க்கம், டவர்க்கம், கவர்க்கம், பவர்க்கம். இந்த 5 25 எழுத்துக்களும், அதாவது ஸ்பரிஷாகான்னு சொன்னோம். இந்த 25 எழுத்துக்களும் இந்த ஸ்பிருஷ்ட பிரயத்தனங்கள்ல எஃபெக்ட் வந்து உள்ளுக்குள்ள அந்த ஆபியந்திர பிரயத்தனத்துல ஸ்பிருஷ்ட பிரயத்தனத்துல வரும். இதெல்லாம் ஸ்பிருஷ்ட பிரயத்தன எழுத்துக்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஈஷத் பிருஷ்டாக, அந்த ஈஷத் பிருஷ்டத்துல எந்தெந்த எழுத்துக்கள் வரும் அப்படின்னா யா, ரா, லா, வா. இந்த 4 எழுத்துக்களும் அந்தஸ்தோன்னு பேரு. இதெல்லாம் ஈஷத் பிருஷ்டத்துல வரும். அடுத்தது ஈஷத் விவருத்த பிரயத்தனங்கள்ல ஷா, கா, சா, பா. இந்த 4 எழுத்துக்களும் ஊஷ்மான பேரு கீழே பார்த்தோம். இந்த 4 எழுத்துக்களும் ஈஷத் விவருத்தம் அப்படின்னு பிரயத்தனம், ஆபியந்திர பிரயத்துல ஈஷத் விவருத்தம் வரும். அப்புறம் விவருத்த பிரயத்தனங்கள்ல ஸ்வராக, உயிரெழுத்துக்கள் எல்லாமே விருத பிரயத்தனத்துல வரும். ஸ்வராகனா அச்சுன்னு அர்த்தம், உயிரெழுத்துன்னு அர்த்தம். இதெல்லாம் விருத பிரயத்தனம் வரும். சம்பிரத பிரயத்தனம்ன்றது ஆ என்ற எழுத்து. நியாயமா ஆன்றது ஏற்கனவே அச்சு எழுத்து, உயிரெழுத்து, விருத பிரயத்தனம். ஆனா அது சம்பிரத பிரயத்தனமும் வருது. அந்த ஆக்கு மாத்திரம், கிரஸ்டமான அக்காரத்துக்கு மாத்திரம். எப்போனா நம்ம ஒரு சப்தம் சொல்றோம்னா நம்ம சப்தம் எழுதுறோம்ல, ராமஹான்னு இப்ப எழுதுறோம்னா அது ஆ இருக்குன்னா ஒரு எழுத்து, அந்த நம்ம பிரயோகம் சொல்லறதுக்கு என்னவா இருக்குன்னா சம்பிரதமா சொல்லணும். சொல்லச்சே அதோடைய பிரயத்தனம் சம்பிரத பிரயத்தனம். அவர் சொல்லச்சே சம்பிரத பிரயத்தனம், சொல்லுக்கு முன்னாடி வரைக்கும் அது விரத பிரயத்தனம் வச்சுக்கணும். அந்த சவுண்டு அந்த எழுத்து உண்டாறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறது விரத பிரயத்தனம். பிரயோகே சம்பிரதம் சொல்லியிருக்கேன். பிரயோகம் பண்ணும் பொழுது சம்பிரதம் அப்படின்னா பிரயோக பூர்வம், பிரயோகம் பண்ணதுக்கு முன்னாடி அது விரத பிரயத்தனம். உதாரணத்துக்கு இப்போ இந்த பையன் வெள்ளை படம் அமக்கலம் பண்ணுவான் அப்படின்னா ஆத்தூர்ல இருக்கச்சு அமக்கலம் பண்ண மாட்டான்னு அர்த்தம். அப்படிதான் வெள்ளை படம் அமக்கலம், ஆத்தூர்ல இருக்கச்சு அமக்கலம் பண்ண மாட்டான்னு அர்த்தம். அதே மாதிரி பிரயோகத்தை சம்பிரத பிரயத்தனமா இருக்கும். ஏற்கனவே இது விரத பிரயத்தனம் சொல்லியிருக்கோம். ஆனா பிரயோகப்படுத்ததே சம்பிரதம் சொன்னதுனால பிரயோகம் இல்லாத முன்னாடி விரத பிரயத்தனம் வச்சுக்கணும். இதெல்லாம் எல்லா சமயத்தையும் விரத பிரயத்தனம். ஆனா இந்த கிரஸ்வமான அக்காரம் மாத்திரம் பிரயோகத்துல சம்பிரதமாகவும் பிரயோக மனத்துக்கு முன்னாடி விருத பிரயத்தனமாகவும் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு. அப்போ இந்த 5 பிரயத்தனங்களும் இந்த எழுத்துக்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எல்லாமே இப்ப ஏற்கனவே சொன்னோம், ஸ்தானங்கள் சொன்னோம். இப்ப இந்த ஆபியந்திர பிரயத்தனம்னு சொன்னோம். இந்த எந்தெந்த எழுத்துக்கள் எந்தெந்த ஸ்தானத்தை உண்டாருதுன்னு ஞாபகம் வச்சு படிச்சு பார்த்துக்கணும், நொட்டு பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி எந்தெந்த எழுத்துக்கள் ஆபியந்திர பிரயத்தனங்கள்ல எந்தெந்த பிரயத்தனங்கள்ல எந்தெந்த எழுத்துக்கள் வந்தது அப்படின்ல ஒரு ஈஸியா கொடுத்துருக்கா, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது எங்க யூஸ் ஆகும்னா நம்ம பின்னாடி ஒரு எழுத்துக்கு பதிலாக ஒரு எழுத்து வரப்போறது அப்படின்னு சொல்லிச்சு, ஒரு எழுத்து தள்ளி சந்தியாச்சே ஒரு எழுத்து போயிட்டு இன்னொரு எழுத்து வரும். அப்போ போற எழுத்து ஒன்னா இருக்கும், அதுக்கு பதிலா வர எழுத்து 4-5 எழுத்து வரும். அப்போ ஒரு எழுத்து பத்தி நம்ம ஒண்ணுதானே போடணும். அப்போ 4-5 எழுத்து எப்படி போறது? அப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்தானங்கள் பிரயத்தனங்கள்லாம் வச்சு பார்க்கச்சு கடைசியில ஒண்ணுதான் பொருத்தம். அப்போ பொருத்தம் நம்ம பாக்குறோம்ல, ஒரு கல்யாண பொண்ணுக்கு பார்த்தா 4-5 வரணும் பாப்பா வரும். அது எல்லாம் பண்ணி கொடுக்க முடியாது, ஒண்ணுதான் கல்யாணம் பண்ணணும். அப்போ ஒண்ணு பணத்தை என்ன பார்ப்போம், ஒவ்வொரு இதுவும் பார்ப்போம். இவ படிப்பு, இந்த படிப்பு ஒண்ணா இருக்கா, ஸ்டேட்டஸ் ஒண்ணா இருக்கா, ஒர்க்கு ஒண்ணா இருக்கா, அதே பல காரியங்கள் பார்க்கறோம்ல, ஒத்துமை பார்க்கறோம்ல, இதெல்லாம் எது பொருந்துறதுன்னு பார்த்து பண்றோம்ல. அதே மாதிரி இந்த ஸ்தானம், ஆபியந்திர பிரயத்தனம், பின்னத்துல பாக்கிய பிரயத்தனங்கள் இவைகள்லாம் பார்த்து கடைசியில பண்ணதே ஒரு எழுத்து வரும். அதுல எல்லாம் ஒரு நேரம் ரிஜெக்ட் ஆகிட்டே வரும். ஒரு எழுத்துக்கு பல எழுத்துக்கள் ஆதேசமா வரைச்சே, தலித்து வரைச்சே, அது எந்த எழுத்துக்கு பதிலாக வரும்னு சந்தேகம் வரைச்சே. இப்ப இந்த ஸ்தான பிரயத்தனங்கள்லாம் தெரிஞ்சுட்டா அப்போ ஒவ்வொன்றா பார்க்கணும். பார்த்து தள்ளி தள்ளினே ஒரு 10 நேரம் ஒன்னா தள்ளினா கடைசியில நம்மளுக்கு ஒரு எழுத்து வந்து நிற்கும். அப்போ யூஸ் ஆகும் இது. அதனால இந்த இதெல்லாம் நம்ம ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம். அதனால இவ்வாறு முதல்ல பிரயத்தனங்கள் ஆபியந்திர நான் சொல்லிருக்கேன். இதம் அவதேயம் ஏஷா ஆபியந்திர பிரயத்தனश्च சமானாः தானி அனானி அவர்ணானி இத்யுச்யந்தே. அவர்ணம் அப்படின்னு சொல்லி அக்ஷரம் எடுத்துக்கிறோம்னா
எந்த ரெண்டு அக்ஷரங்களுக்கு எழுத்துக்களுக்கு ஸ்தானங்களும் ஆபியந்தர பிரயத்ன ஆபியந்தர பிரயத்னம் 5 பிரயத்னம் சொன்னல, இந்த 5 பிரயத்னமும் சமானமான ஒன்னா இருக்கோ, சமானமா இருக்கோ, தானி அவைகள் சவர்ணானி, சவர்ணம்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்துமை ஒன்னா இருக்கும் அப்படின்னு உதாரணம். ரெண்டு எழுத்து இருக்கு, ஆன்ற ஒரு எழுத்து எடுத்துட்டு இருக்கோம், கா அப்படின்னு 2 அக்ஷரம் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஆ உடைய ஸ்தானம் கண்டா கழுத்து கண்டஸ்தானம், காவும் கண்டஸ்தானம், அபூர்சஜனியான கண்டஹான கண்டஸ்தானம். ஆபியந்தர பிரயத்தனங்கள் பார்க்கச்சு இது கா ஸ்பிட்ட பிரயத்தனங்கள், இது ஆ விருத பிரயத்தனம். இது அப்போ ஸ்தானம் ஒன்னா இருக்கு, பிரயத்தனம் வேற வேறையா இருக்கு. இப்போ ஸ்தானங்களும் பிரயத்தனம் வேற வேறையா இருக்கிறதுனால இது ஒண்ணுக்கு ஒண்ணு சவர்ணம்னு சொல்ல கூடாது. இந்த காக்கு கண்டஸ்தானம், இந்த காவும் இந்த காவும் கிருஷ்ண பிரயத்தனம். இப்போ இந்த 2 எழுத்துக்களுக்கும் ஸ்தானங்களும் பிரயத்தனமும் ஒன்னா இருக்கிறதுனால இது ஒண்ணுக்கு ஒண்ணு சவர்ணம் ஒத்துமை அப்படின்னு அர்த்தம். அப்ப இது பார்க்கணும், எப்ப எந்த எழுத்துக்களுக்கு ஸ்தானமும் ஒன்னா இருக்கணும், பிரயத்தனமும் ஒன்னா இருக்கணும். ஆபியந்தர பிரயத்தனம் 2 பிரயத்தனம் கிடையாது, ஆபியந்தர பிரயத்தனம் மாத்திரம். ஆபியந்தர பிரயத்தனமும் ஸ்தானமும் எந்த 2 எழுத்துக்களுக்கெல்லாம், எந்த எழுத்துக்களுக்கெல்லாம் எதுவும் வச்சுக்கலாம். 2 கொடுத்துருக்கோம், காவும் அதே ஸ்தானம் அதே பிரயத்தனம். அப்போ எந்த ஸ்தான பிரயத்தனம் எந்தெந்த எழுத்துக்களுக்கு ஒன்னா இருக்கோ அவைகள் ஒண்ணுக்கு ஒண்ணு சவர்ணம் ஒத்துமை ஒன்று அப்படின்ற வச்சுக்கோம். ஆபியந்தர பிரயத்தனமும் ஒன்றாக இருக்கிறதோ, சமானமாக இருக்கிறதோ, தானி அவைகள் சவர்ணானி சவர்ணங்கள் இத்துச்சந்தே இப்படின்னு சொல்லப்படுகின்றன. அது உதாரணம் அவளை கொடுத்திருக்கா. ஒன்னா இருக்கிறது சமமா இருக்கிறதா? ஒரே சவர்ணம் வச்சோம். இது ஒண்ணுன்னு அர்த்தம். ஒரே கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன். கிட்ட ஒரே மாதிரி இருக்க எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு சவர்ணம் இதுக்கு அது இது. இப்போ அக்கா தங்கன்னா ஒரே அம்மா ஒரே அப்பா ஒரே இதை பிறந்த ஒருத்தர் அவ 2 பேரும் உறவு சொல்றோம்ல. இப்ப இவளை திட்டினா அவளுக்குவா வரும், அவள் திட்டினா அப்படியே வச்சுக்கிறோம்ல. அப்ப சவர்ணம் ஒண்ணு வருதுன்னா இப்ப இவைக்குள்ள ஒண்ணு வரும்னு அர்த்தம். இப்ப காக்கு சவர்ணம் வருதுன்னா கா எழுத்துக்கு பதிலா இன்னொரு சவர்ணமான எழுத்து ஒண்ணு வருதுன்னு சொல்லுவா சில இடத்துல. அப்ப காக்கு சவர்ணம்னா நம்ம தெரியணும்ல. அப்ப கா என்ன ஸ்தானம் என்ன பிரயத்தனமோ அதே ஸ்தானம் பிரயத்தனம் எந்தெந்த எழுத்து இருக்கோ அதெல்லாம் சவர்ணம் அப்படின்னு முதல்ல அதெல்லாம் வந்துடும். அப்புறம் அதுல என்ன பண்ணுவா, இந்த வாக்கிய பிரயத்தனம் ஆபியந்தரெல்லாம் பார்த்து ஒன்றை செலக்ட் பண்ணுவா. ஓகேவா? முதல்ல பொருத்தம் ஒண்ணு இருக்குல்ல, இதெல்லாம் பொருத்ததுன்னு கொண்டு வரணும். நான் பொருத்தனா பார்த்து 5 பேர்ல கொண்டு விட்டு அதுக்கப்புறம் இவாளுக்கு எது பொருத்தமா இருக்கும் அப்படி பாக்குறதுன்றது ஒண்ணு. இப்போ இதெல்லாம் இதுக்குள்ள இருக்கிறத பொருத்தம். 10 ஜாதம் 100 ஜாதம் கொடுத்தானே 10 நல்லா பொருத்ததுன்னு கொடுப்பால ஜோசியக்காரர். அதே மாதிரி ஒரு எழுத்து எடுத்துட்டா அது ஸ்தானங்களை பிரயத்தனம் எது ஒத்துமையா இருக்கோ அதெல்லாம் சவர்ணம்னு ஒண்ணு ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கோம். ஒண்ணு ஃப்ரெண்டா இருக்கும், ஒண்ணு பொருந்தும், இதுக்கு இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன் உண்டுன்னு வச்சுக்கணும். ஓகேவா? புரியுதா? புரியுதா? இப்ப சவர்ணம் அதை வச்சு வச்சுக்கோம். 2க்கு ஒண்ணுக்கு ஒண்ணு சவர்ணங்கள். சவர்ணம் ஒரு சம்யா சொல்றோம். சவர்ணம் பேர் சம்யா, இது பெயர். இது சவர்ணம் நடத்தினா இதுக்கு பதிலாக அதை வச்சுக்கலாம், அது பதிலாக வச்சுக்கலாம் வச்சு கிட்டத்தட்ட இதுக்கு பதிலாக அதுவும் இருக்கலாம் அதுவும் இருக்கலாம். எது இருக்கிறதுன்னு வருதுன்றது பார்த்து அப்புறம் இது பண்ணுவா. சவர்ணம் இதோடைய பொருத்தமான எழுத்துக்கள் எது அப்படின்னு சொன்னா சவர்ணம் அப்படின்னு வச்சுப்போம். இதுக்கு பொருத்துறது எதுன்னு அர்த்தம். இப்ப காசுனா காவு மாதிரியே இருக்கிறது எது, காவு கூட தகுதியானது எது அப்படின்னு அர்த்தத்துல வச்சுக்கணும். அது உதாரணம் கொடுத்துருக்கா.
इ इ इत्येषां स्थानानाम् இப்போ எழுத்து இந்த மூணு எழுத்து உதாரணத்துக்கு நம்ம அ ஆ இதெல்லாம் வச்சுக்கலாம். இ இ இ இत्येतेषां இவை மூணும் ஸ்தானம் தாலு மூணு இத்தியேஷானாம் தாலு இது தாலுல இ இ இ எல்லாமே தாலு தான். மூணுமே ஸ்தானமானது ஒண்ணு. ஆபியந்திர பிரயத்தனத்துல விருத பிரயத்தனம் எல்லாமே விருத பிரயத்தனம். ஏன்னா விருத விருத பிரயத்தனம் விருத பிரயத்தனமா இருக்கிறதுனால ஸ்தானமும் பிரயத்தனமும் ஒன்னா இருக்கிறதுனால பரஸ்பரம் சவர்ணம். இல்ல ஒண்ணுக்கு ஒண்ணு சவர்ணம். இது இடத்துல அது அதுவாக நினைச்சுக்கலாம். வச்சுக்கோங்களேன். இது இப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு இதுக்கு சவர்ணம் அர்த்தம். வாய்ஸ் கட் ஆயிட்டே இருக்கு உங்களுக்கு. இப்ப இந்த ஸ்தானங்களும் ஒண்ணு வர்ணம் சவர்ணமான எழுத்து அதே ஸ்தானம் அதே மாதிரி ஆபியந்திர பிரயத்தனம் எந்த எழுத்துக்களுக்கெல்லாம் இருக்கோ அந்த எழுத்துக்கள் தான் சவர்ணம். அவ்வளவுதான். ஒரு எழுத்தை கொடுத்துட்டா என்ன ஸ்தானமோ என்ன பிரயத்தனமோ அதே ஸ்தானமோ பிரயத்தனம் என்ன எழுத்து இருக்கோ அதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சவர்ணம் அப்படின்றதுதான் இதோடைய சாராம்சம். அப்ப சவர்ணம் வந்துடும். அப்ப சவர்ணம் என்ன காரியமோ அதை விதிக்க போறேன். இப்ப சவர்ணம் தீர்க்கம் வருதுன்னு சொல்லுவார். அதான் பின்னாடி சூத்திரங்களை வச்சு நமக்கு அர்த்தம் வச்சா புரியும். அது இப்ப சவர்ணம்னா இதே ஸ்தானங்களும் பிரயத்தனங்கள் எதுக்கு இருக்கோ அதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு சவர்ணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சந்தேகம் இருக்கா? இல்ல வாக்கிய பிரயத்தனம் இது வாக்கிய பிரயத்தனம் நான் அடுத்த கிளாஸ் பார்ப்போமா? இல்ல நடத்துறேன். இல்ல ரெண்டு பேர் தான் இருக்கீங்க. உங்க ரொம்ப அடுத்தவா உங்களுக்கு அவகாசம் தான் அடுத்ததான் இல்லைன்னா அடுத்த கிளாஸ்ல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம்.